பிரைஸ் லார்ட். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அவசரப்படுறாங்க. உடனே நடந்துடணும், உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவசரப்படுறதுனால நிச்சயமாக நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து அதில் பிரச்சனைகள், ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சிலர் இப்போ வெறுமனே திருமண காரியங்கள் குறித்து மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்யணும், இல்லை ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு திருமண காரியங்கள், அதற்கான சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பா கிட்ட இருந்து ஜெபம் பண்ணி, ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல ஒரு வழி பிறக்கணும், இதுக்கான பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஒருவேளை அந்த சூழ்நிலையை சமாளிக்கிற சக்தி அவங்க கிட்ட இருந்து அப்படின்னா அப்போ ஜெபம் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு தேவன் கிட்ட காத்திருந்து அதை செய்யலாமா வேணாமான்னு கேட்குற எந்த ஒரு மனநிலைமைக்குமே அவங்க வரமாட்டாங்க. தங்க கிட்ட என்னால் செய்ய முடிஞ்ச சூழ்நிலை இருக்குன்றதுக்காக உடனே என்ன பண்ணிடுவாங்க, வேகமாக செஞ்சுருவாங்க. இப்படி எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேகமாக செய்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு வேகமாக என்ன பண்ணுவாங்க, டைவர்ஸ் சொல்லி வந்து நிற்பாங்க. ஸோ நம்ம கிட்ட சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய பிரச்சனை நம்மளால் சமாளிக்க முடிஞ்ச நிலைமையில் இருந்தாலும், நம்மளுக்கு மீறின விஷயங்களாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், முடியாத நிலைமையில் மட்டும்தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நம்மளுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எந்த ஒரு பெரிய விஷயங்களையும் சின்ன விஷயங்களையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து ஜெபிச்சு நம்ம பண்ணும்போது அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிசாசு வந்து எப்படி முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க லைஃப்பை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்ணிகிட்டு இருப்பான், போராட்டத்தோடு இருப்பான். நம்ம அந்த மாதிரி நிலைமைகளில் நம்ம ஒரு சின்ன ஒரு அவசரத்தினால நம்ம ஒரு தப்பான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படுறது, கொஞ்சம் தேவ சமூகத்தில் காத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு பிளெஸிங்ஸை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுப்பார். எனக்கு சின்ன வயசில் ஒரு கதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கான ஒரு பெரிய பிளெஸிங்ஸையோ பெரிய ஆசீர்வாதத்தையோ கடவுள் நமக்காக வச்சுருப்பார். ஒரு பெரிய தங்க கோட்டையோ, பெரிய ஒரு வைரக்கோட்டையோ, ஒரு பெரிய புதையில் இருக்கிற மலையோ நமக்காக இருக்கும். நம்ம அதை நோக்கி பயணிக்கிற பாதையில் போகிற வழியில் சின்னசாக சிதறி இருக்கும். அந்த தங்கமோ வைரமோ அந்த இல்லாத அந்த புதையல்களோ கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி இருக்கும். அந்த சிதறி இருக்கிற காரியங்களை நம்ம அதை பார்த்து அதுவே நம்மளுக்கு போதும், நம்ம அதில் சந்தோஷம் அடைஞ்சிட்டோம், இல்லை அதில் திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்காக கடவுள் வச்சுட்ருக்க அந்த பெரிய பிளெஸிங்ஸை நம்ம கடைசி வரைக்குமே பெற்றுக்கொள்ள முடியாத மாதிரி போயிடும். அதனால் அந்த போகிற வழியில் இருக்கிற சின்ன காரியங்கள் மேலே கவனம் செலுத்தாமல் நம்ம கவனத்தை தேவன் மேலே வச்சு, நம்மளுடைய இலக்கு மேலே வச்சு பொறுமையாக நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான ஒரு நல்ல வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இல்லை திருமண காரியங்கள்னாட்டும் சரி, இல்லை மற்றவங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே தேவன் சமூகத்தில் இருந்து வெயிட் பண்ணி பொறுமை தான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். பொறுமையோடு நீங்கள் தேவன் சமூகத்தில் காத்திருந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது அது என்றைக்குமே நம்மளுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பொறுமையோடு செய்யுங்க. நிச்சயமாக அதனால் நன்மையான காரியங்களை தேவன் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.